திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி வட்டார விவசாயிகள் கவனத்திற்கு ஒரு செய்தி. அந்த வட்டாரத்திலே நெல் பயிரில் குருத்துப்பூச்சி விழுந்திருக்கிறது. அந்த குருத்துப்பூச்சிக்கு என்ட்ரின் மருந்து அடிக்க வேண்டும். 1 மில்லி மருந்துக்கு 2 லிட்டர் தண்ணீர் வீதம். 100 மில்லி மருந்தை 200 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து விசை தெளிப்பான் என்றால் 60 லிட்டர் தண்ணீரிலும், கைத்தெளிப்பான் என்றால் 200 லிட்டர் கரைசலும் தெளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அறிவிப்பு. இதை வானொலிகள் அறிவிக்கணும். அப்படியே படிக்க சொல்லி கொடுத்தார்கள். நான் என்ன சொன்னேன், அதை படிக்கும்பொழுது எனக்கு புரியறது மாதிரி பண்ணிட்டேன். புளியங்குடி வட்டார விவசாயிகளே, உங்கள் வயலில் பூச்சி விழுந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. பூச்சிக்கு மருந்து அடிக்கணும், அது ரொம்ப அவசியம். அது எப்படி மருந்து அடிக்கணும்னா என்ட்ரின் மருந்து அடிக்கணும். 1 வாளி தண்ணி எடுத்து வச்சுங்க. அந்த என்ட்ரின் மருந்து பாட்டில் மூடி இருக்க, அந்த மூடியால் 2 மூடி மருந்தை அந்த வாளியில் ஊற்றுங்க. ஒரு குச்சியால் கலக்கி வயலில் அடிங்க, சரியாக போடும் அப்படின்னு சொன்னேன். அதாவது மில்லி கணக்கை விட்டுட்டு, மில்லி கணக்கு அதுகளுக்கு புரியாது. இது வந்து மிகவும் இலகுவாக இருக்கு. 1 வாளிங்கிறது 18 லிட்டர் 20 லிட்டர் தண்ணீர், 1 மூடிங்கிறது 4 மில்லி மருந்து. அதனால 1 வாளி தண்ணிக்கு 4 மூடி மருந்து அல்லது 2 மூடி மருந்துன்னு நான் கணக்கு சொல்லி போட்டேன். அப்போ அங்கே இயக்குநர்களாக இருந்தவங்க, என்னுடைய அதிகாரிகள், இது இப்படிலாம் வானொலியில் பேசுவது தவற, இப்படி மொழியை கொச்சைப்படுத்தக்கூடாது, ரொம்ப அது துல்லியமாக சொல்லணும், சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி அவர்கள் என்னை கொஞ்சம் இது பண்ணாங்க. சரி சார், நான் திருத்தி கொள்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த புளியங்குடி வட்டாரத்திலேருந்து விவசாயிகள்லாம் வந்தாங்க வானொலி நிலையத்துக்கு. வந்து அவங்க அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது, சார் ரொம்ப காலமாக இந்த விவசாய அறிவிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இப்போ தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியுது விளங்குதுன்னு. அப்போ அவங்களே அதிகாரிகளே பார்த்து என்கிட்ட, நீ இனிமேல் இந்த விவசாய நிகழ்ச்சியில் மட்டும் வேணா அப்படி பேசு, மற்ற இதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள்.